இதுதான் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ற விஜய்க்கான ஒரு பெரிய பலமா என்ன ஆச்சுன்னா, நான் கேள்விப்பட்டது வந்து விஜய் ஒரு கட்டத்தில் கதறி அழுதுருக்காரு. வந்து நம்ம விசாரிச்ச போது பாத்தீங்கன்னா, அந்த பேசணவங்க கிட்ட பயங்கரமா கதறி எழுதிருக்காரு. இப்ப அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம்னா, பொதுவா யாராவது இருந்திருந்தாங்கன்னா கோபம் அப்படிதான் மாறும். வந்து படுபாவி, உன்னை பார்க்கதாயா வந்தோம், நாங்க உன்னை பார்க்கதாயா பிள்ளைங்க வந்தது, உன்னை பார்க்கதாயா தங்கச்சி வந்தது, உன்னை பார்க்கதாயா பொண்டாட்டி வந்தா, இப்படி சாகடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்ற கோபம் தான் இருக்கும்னு கண்டிப்பா விஜய்க்கு இருந்திருக்கும், எல்லா மனிதனுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் கேட்டிருக்காரு. அது பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டிருக்காங்க. இப்ப சம்பவத்துக்கு காரணமானவர்கள், சம்பவத்துக்கு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள், இவங்க யாருக்குமே விஜய் மீது கோபம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் விஜய்க்கு பெரிய பலமா மாறி. எல்லாம் வந்து மாநில அரசு தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஒரு குறுகிய இடம், ரொம்ப குறுகலான ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் கூட நிக்க முடியாது. 27,000 பேர் அப்படின்னா இதை இவங்களால கணிக்க முடியலையா, இது நியாயமான ஒரு விசாரணை வேண்டும் அப்படின்னு அந்த உள்ளூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது தான் விஜய்க்கு ஒரு பெரிய பலமா மாறி இருக்கு. அதுதான் ஒரு தெம்பே வந்திருக்குது. அததான் சொன்னார் அந்த எம்பிக்கள் குழு 8 பேர் வந்து இங்க விசாரிச்ச போது ஒவ்வொருத்தரா சொன்ன பதில் வந்து, எனக்கு தெய்வமே வந்து சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னாரு விஜய். வந்து அவங்க சொன்னது ஒவ்வொருத்தரும் பேசுறது, அந்த மக்கள் பேசுறது எனக்கு தெய்வமே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. இதெல்லாம் மீறி விஜயோட பயணம் எப்ப இருக்கும் அப்படின்னா, திடீர்னு நம்ம தெரிஞ்ச தாவேக நண்பர்கள்லாம் சொன்னது என்னன்னா, சரி 17ஆம் தேதி அவருக்கு அனுமதி கிடைக்கும், 17ஆம் தேதி போவார் அப்படின்னு. 17ஆம் தேதி அப்படின்னா 18, 19, 20ஆம் தேதி தீபாவளி. ஒரு பரபரப்பான பண்டிகை, வந்து மிக முக்கியமான பண்டிகை. எல்லா ஊர்கள்லயும் வந்து கலைக்கட்டும் மீன் வந்து கொண்டாட்டம் இல்லைங்களா. வெளியூருக்கு போறவங்க, உள்ளூர்ல இருந்து வரவங்க, அப்புறமா பஜார்ல துணி வாங்குறவங்க, இது பண்றவங்க, கரூர்லாம் சொல்லவே தேவையில்ல. வந்து ஒரு தொழில் நகரம், அங்க பரபரப்பா இருக்கும். அது அந்த நேரத்துல போறது சரியா, வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வரவங்க, உள்ளூர்ல இருந்து போறவங்க, போக்குவரத்து பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள், மீண்டும் விஜய் வர ஆரம்பின்ற பொழுது மீண்டும் ஒரு சலசலப்பு, அது நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு தரப்பு. மேபி 17 என்ன முடியும் தெரியல, திங்கட்கிழமையே கிளம்பிடுறாரா அப்படின்னு தெரியல. அண்ணாமலை சொன்னதுதான், கிளம்புங்க, நீங்க ஏன் தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்புறம் ஏபிஎஸ் போற கூட்டத்துக்கு எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா தவேகவினர் வராங்க. அது ஒரு பக்கம் அரசியலா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய விஜய்க்கு ஆதரவு அப்படின் போது ஆளுங்கட்சியை தவிர, எப்படி ஆளுங்கட்சி ஆதரவா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஆதரவு எதிர்கட்சிகள் மொத்தமா நிக்கிறாங்க.